இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திங்ஸ் நியூ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான பருப்பு பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் எப்போவும் டம்ளர் அளவு தான் உங்களுக்கு சொல்வேன். அதே டம்ளர் தான் இன்றைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ அதில் 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் பாசிப்பருப்புக்கு நீங்கள் 1.5 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1.5 டம்ளர் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் பவுடர் நான் ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பால் ஒரு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். நான் முந்திரி பருப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நெய்யும் தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி பேன் எடுத்து பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு வறுக்கணும். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துருங்க. பாசிப்பருப்பை பாருங்கள், அந்த கலர் மாறிடுச்சு. ஸோ வறுத்து முடிச்சாச்சு. இப்போது இதை நல்லா கழுவிட்டு குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துருங்க. இப்போ பாகு காய்ச்சிடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க வெல்லத்தோடு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. அது கரைஞ்சால் போதும் நம்மளுக்கு. பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு வெல்லம். இது வடிகட்டி வச்சுக்கோங்க, எதுவும் அதில் தூசிலாம் இருக்கான்னு பார்த்துட்டு. இப்போது இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு நான் பருப்பு 2 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இதில் மாற்றிடுங்க. பாருங்கள், பருப்பு எந்த மாதிரி வெந்திருக்கு அப்படின்னு இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இப்போ இதில் ஒரு 2 டம்ளர் கிட்ட தண்ணி ஊற்றுறேன். பாகை இதில் ஊற்றிடுங்க. அதை வடிகட்டி வச்சுருக்கணும். வடிகட்டி வச்சுருக்கதை நம்ம இதில் ஊற்றுறோம். பாகை நல்லா ஊற்றிட்டு கிளறி விடுங்க. இப்போ நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம். ஏலக்காய் பவுடர் வேணாங்கிறவங்க விட்டுருங்க, ஆப்ஷனல் தான் இது. இப்போது அது கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க. பாருங்கள், கொதிக்குது. எடுத்து வச்சுருக்க பாலை இதோடு சேர்த்துடலாம். பாருங்கள், முந்திரி பருப்பு தேங்காயெல்லாம் வறுத்துக்கலாம் இன்னொரு அடுப்பில். இப்போது இந்த மாதிரி பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டதுக்கப்புறம் நான் முந்திரி பருப்பை செவப்பாக வறுத்து எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பை. இப்போ செவந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே பேனில் நான் தேங்காவையும் பரட்டி எடுக்க போகிறேன். நெய்யில் தேங்காய் இதில் போட்டுட்டு அந்த தேங்காவை இதோட பரட்டி எடுத்துருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம், சிம்மிலே வச்சு சும்மா அந்த நெய்யை அதோட இதாகிற மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பாயாசத்தில் நான் இது 2ஐயும் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் தேங்காவை மிக்ஸ் பண்ணுறேன். தேங்காவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இதோடு சேர்க்குறேன். அவ்வளோதான். இதை கிளறி விட்டுட்டு ரொம்ப சூடாக நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதுன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தி பாசிப்பருப்பு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.